நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆம் ஆத்மி உட்கட்சி பூசலின் உச்சகட்டமாக அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியிலிருந்து வெளியேறுவேன் என மிரட்டல் விடுக்கும் ஆடியோ ஆதாரம் வெளியேறியுள்ளது. இந்த கோஷ்டி பூசல் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆரம்பித்த ஒரு வருடத்தில் டெல்லியில் ஆட்சியை பிடித்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஆம் ஆத்மியில் அவ்வப்போது சலசலப்புகளுக்கும் பஞ்சம் இருக்காது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நீக்க வேண்டும் என ஆம் ஆத்மியின் நிறுவன தலைவர்களான பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியில் உட்கட்சி ஜனநாயகத்தை சீர்குலைப்பதாக கூறுகிறார் யோகேந்திர யாதவ். உட்கட்சி ஜனநாயகம் விவாதத்திற்கு உள்ளாகும் கட்சிகளில் ஒன்று ஆம் ஆத்மி. மற்ற கட்சிகளில் இந்த சர்ச்சை குறைந்த போதும் ஆம் ஆத்மியில் தொடர்ந்து தீவிரமாக நீடிக்கிறது. கெஜ்ரிவாலின் சர்வாதிகாரம் கட்சியை அழிப்பதாக பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டுகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் பல நற்குணங்கள் உள்ளன. எனினும் அவரிடம் உள்ள 2 பெரிய தீய குணங்களால் கட்சி அழிவை நோக்கி செல்கிறது. ஆனால் கட்சியின் வளர்ச்சியை விட தங்களின் சுயநலத்தையே பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் பெரிதாக நினைப்பதாக கெஜ்ரிவாலின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆம் ஆத்மி குடும்பத்தை பாதுகாக்கும் எண்ணம் அவர்களிடம் இல்லை என்பதையே பேச்சுவார்த்தையின் முடிவுகள் வெளிக்காட்டுகின்றன. கட்சியை விட சுயநலமே அவர்களுக்கு பெரிதாக உள்ளது. இந்த நிலையில் ஆம் ஆத்மியில் நிலவும் உட்கட்சி பூசலை வெட்ட வெளிச்சமாக்கும் ஆடியோ ஆதாரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வாரணாசியைச் சேர்ந்த கட்சியின் நிர்வாகி உமேஷ் யாதவுடன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொலைபேசியில் உரையாடும் அந்த ஆடியோ பதிவில் பிரசாந்த் பூஷன் யோகேந்திர யாதவ் மீதான தனது உச்சகட்ட அதிருப்தியை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ளார். இருவரையும் கட்சியை விட்டு வெளியேற்றாவிட்டால் டெல்லி எம்எல்ஏக்கள் 66 பேருடன் ஆம் ஆத்மியிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி தொடங்குவேன் என கெஜ்ரிவால் எச்சரிக்கை விடுப்பதாக கூறப்படும் அந்த ஆடியோ உரையாடல் இதோ. आप प्रशांत भूषण और योगेंद्र यादव के साथ आप मिलकर काम कीजिए. आपको मेरी बहुत बहुत शुभकामनाएं. मैं इस लड़ाई झगड़े के लिए नहीं आया था. अगर जरूरत पड़ी तो मैं आम आदमी पार्टी छोड़ के अलग पार्टी बनाने की सोच रहा हूँ. आप लोग संभालिए. आम आदमी पार्टी बहुत अच्छी टीम है. प्रोफेसर आनंद कुमार, पिछले 4 दिन में प्रोफेसर आनंद कुमार और अजीत झा ने जो कमीनपंथी करी है, मतलब इतना कमीना. उन्होंने कहा आरटीआई लागू करो, हमने आरटीआई लागू करा. हमने कहा ठीक है, तैयार है. बातचीत चल रही है अभी दोनों गुटों में. उन्होंने कहा वॉलंटियर पार्टी से, हमने सारी बातें उनकी मान ली. अब कल वो कहते हैं ये तो हम बार्गेनिंग कर रहे थे, हमारा ये इन चीजों में तो इंटरेस्ट थी. तो इतने कमीने हो तुम लोग, क्या बार्गेनिंग कर रहे हो तुम लोग? இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஆம் ஆத்மியின் தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரசாந்த் பூஷனையும் யோகேந்திர யாதவையும் கட்சியிலிருந்து நீக்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். ஆம் ஆத்மியில் விரிசல் படிப்படியாக எப்படி அதிகரித்தது என்பதை காலவாரியாக பார்க்கலாம். 2014 ஜனவரி 15 அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி கண்டன குரல் எழுப்பி கோஷ்டி மோதலை முதல் முறையாக அம்பலப்படுத்தினார். 2014 ஜனவரி 26 ஆம் ஆத்மியிலிருந்து வினோத்குமார் பின்னி அதிரடியாக நீக்கப்பட்டார். 2014 மே 24 ஷாஷியா இல்மி, கேப்டன் கோபிநாத் ஆகியோர் ஆம் ஆத்மியிலிருந்து வெளியேறினர். 2015 ஜனவரி 24 டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு நேர்மையற்ற வழிகளை கெஜ்ரிவால் கையாள்வதாக பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டினார். 2015 மார்ச் 4 ஆம் ஆத்மியின் பொது கணக்கு குழுவிலிருந்து பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் நீக்கப்பட்டனர். 2015 மார்ச் 11 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழக்க அரவிந்த் கெஜ்ரிவால் பேரம் பேசியதாக கூறி ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்டார் அஞ்சலி டமானியா. 2015 மார்ச் 26 பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவை சமாதானப்படுத்த நடந்த இறுதிக்கட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன.
2015 மார்ச் 27ஆம் தேதி ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து கெஜ்ரிவால் வெளியேற வேண்டும் என பிரசாந்த் பூஷன் திட்டவட்ட அறிவிப்பை வெளியிட்டார்.